శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூபிஎல்ஸ் ஹேண்ட்புக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். ஓகே, என்னடா ரொம்ப நாள் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஆஃபீஸ் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அப்புறம் வந்து என் பையனுக்கும் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் அவன் தான் ஆக்சுவலாக எடிட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அதனால் கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோவில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து எங்களோட வெட்டிங் வீடியோவில் பார்த்துருந்தேன். அவங்களுக்கு வந்து எங்களை புரட்டாசி தலியல் இன்றைக்கி சாட்டர்டே ஸ்பெஷலு அதுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. பெருமாளுக்கு சாமி கும்பிட்றதுக்கு படையல் மாதிரி வச்சு எல்லோரும் சாமி கும்பிடுவோம் தான். ஸோ அதனால கூப்பிட்ருக்காங்க. அதுக்காக தான் இப்படி ட்ரெஸ்அப் பண்ணி ரெடியாக ஆகிட்டு இருக்கோம். ஓகே, நானும் சாட்டர்டேஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணேன். பட் என்னென்னா சரி திருப்பி அதே வீடியோலாம் அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவும் எடுக்கல. இப்போது அதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பி ரெடியாக இருக்கும். அவங்க வீட்டில் 2 குட்டீஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஐ லவ் கேர்ள்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ண, என் பசங்களுக்கு தெரிஞ்சால் என்ன உதவி பண்ண எடுத்துட்டுவாங்க. ஓகே, ஆக்சுவலாக அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மினி சீஸ் கேக் பண்ணியிருக்கேன். எப்போவும் சாக்லேட்டு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போட்டேன். சரி, நம்ம வீட்டில் பண்ணதை கொண்டு போய் கொடுக்கலாம். அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சாமி கும்பிடும்போது ஒரு சில வீடியோஸும் எடுப்போம். ஆக்சுவலாக நான் போன வருஷமும் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த வாழை இலையெல்லாம் அழகாக பெருமாள்லாம் டெக்கரேட் பண்ண சொன்னாங்க. அப்புறம் அதெல்லாம் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது. ஸோ இந்த தடவை என்ன ஸ்பெஷல் எங்களுக்கு தெரியல. இப்போ கிளம்பிட்டே இருக்கோம். நாங்கள் போனதுக்கப்புறம் மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் அப்புறம் பார்ப்போம். சரி, அவங்க வீட்டுக்கு இப்போ கிளம்ப போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மினி சீஸ் கேக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சரி, அவங்கள ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம். பாவ், பயந்துட்டே இருந்தேங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஐ திங்க் பசங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்டியாக வந்திருக்கு. இப்படிலாம் சாப்பிட்டா எப்படி உடம்பை கம்மி பண்ணுறது, உடம்பை கம்மி பண்ணுறதுக்கு என்ன ஐடியான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. நானும் ட்ரை பண்ணுறேன். நானும் ரவுடி தாங்கிற மாதிரி நானும் உடம்பை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடியவே இல்லை, சான்ஸே இல்லை. நான் ரொம்ப சோம்பேறி. ரொம்ப நடக்கலாம், வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலான்னு பார்த்தா ஒரு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன். அப்புறம் திருப்பி உடம்பு போட்டுரும். சரி பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இது என்ன பண்ணேன்னா, ஓரியோ சாக்லேட் பேஸு கீழே பண்ணிவிட்டு வெறும் சீஸ் தான். இதில் எக்கு எதுவும் அந்த மாதிரி எதுவும் மிக்ஸ் பண்ணல. ஏன்னா அவங்க சனிக்கிழமைங்கிறது புரட்டாசி மாதம்னால கம்ப்ளீட்டாக அவங்க வெஜிடேரியன் தான். ஸோ அதனால் எக்லெஸ் மினி சீஸ் கேக் பண்ணியிருக்கேன். சரி, லேட் ஆகிடுச்சு. இனி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பணும். விசிட்டர்ஸ் வந்து இந்த மந்த்து 2 பேர் தான் அலௌடுங்கிறதுனால நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். பசங்களை வீட்டில் விட்டுட்டு நாங்கள் ஜாலியாக கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாய். இறங்கியாச்சு, அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ளே போக போகிறோம். வாங்க. நம்ம நாங்கள் 2 பேர் தான் லெஃப்ட்டுக்குள்ளே இருக்கோம். அதில் மாஸ்க் 2 செகண்ட்ஸ் கழிச்சிடுவேன். எஸ், ஓகேனா? பாருங்கள். எஸ், வணக்கம். பாரியா. வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம். நாங்கள் போன நேரம் தான் என் ஃப்ரெண்டு வந்து குழந்தைங்கள ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. எங்களை பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் ஜாலி ஆகிட்டாங்க. நான் போன உடனே வேலை என்ன பண்ணேன்னா, என்னோடய மினி சீஸ் கேக்கை கொடுத்து பெரியவளுக்கு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லி அவள் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் ரெடி ஆகிட்டா. சரி, பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. அது என்ன துளசி மாலையில் என்ன மாலை கட்ட போறியா? ஓ, வாங்கினியா இல்லை செடி வச்சிருக்கியா? செடி இல்லையா? நான் ஒரு தடவை துளசி செடி வாங்கணும்னு நினைப்பேன். அப்புறம் சரி, இப்போ வெத்தலை செடி மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ இது நவராத்திரிக்காக பண்ணியிருக்கேன் இந்த கலசம். ஹலோ சொல்லு.
சரி நீ கண்டினியூ பண்ண, ஒன்று டிஸ்டர்ப் பண்ணல. கோவிந்தா 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 கோவிந்தா. ஓம் நாராயணாய. வெடிச்சிடா பண்ண பலூன் வச்சுடுறா, வச்சுட்டு சாமி கும்பிடு. பலூன் பண்ணா நீங்க விளையாடுங்க, உள்ள போய் விளையாடுங்க. Pray your hands should go like this. You do like me. See? Same way. Now bow bow. keep your hand like this. Touch the floor. Yes. Okay? Say Govinda Govinda. I'll give you something. I'll give you something. I'll give you the I'll give you the toy. நான் பெருமாள் அலங்காரம் பண்ணி முடிக்கிறதுக்கும் என் ஃப்ரெண்டு வந்து சமையல் பண்ணி முடிக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் கரெக்டாக இருந்தது. பாவம் அவளும் அவன் ஹஸ்பண்டும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நான் போயிட்டு அவங்கள கொஞ்சம் வம்பு இழுத்துட்டு இருந்தேன். இங்கே ஒரு திரும்பி பாருங்க சமைக்கிறதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு சேர்ந்து பாருங்க. அதான் இவர் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாரு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் குட்டீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க ஜாலியாக அவங்க ஃபோனும் டிவியும் பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த சின்னவ உட்காந்துருக்கா பாருங்களேன், ஒரு காட்டன் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ஹார்ஸு, பெரியவ பண்ணது, லித்திகா பண்ணது. ஷீ இஸ் வெரி க்ரியேட்டிவ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருப்பா. என்கிட்ட கேட்குறான், ஆண்டி உங்களுக்கு வேணால் டைனிங் டேபிள் பண்ணி தரட்டுமா அப்படின்ட்டு. எல்லோரும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என் ஃப்ரெண்டு கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அந்த நவராத்திரிக்கு எப்படி வச்சு சாமி கும்பிடுறது, கலசம்லாம் வச்சு சாமி கும்பிட்றதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவளை கலசம் வச்சிருக்கேன், வைக்கணும்னு ஆசை, இது முதலே முடியாது, அதனால கலசம் வச்சிருக்கேன். லேட்டர்ல பொருள் பார்ப்போம் பண்ணிட்டு டெய்லி காலையில சாயந்தரம் தீபாவளி நெய்வேத்தியம் பண்ணி தீபாவளி பண்ணணும். 2 டைம்ஸ் பண்ணணுமா? மார்னிங் அண்ட் ஈவினிங். கலசம் வச்சிங்கன்னா 2 தடவை பண்ணணும். அப்புறம் அந்த விளக்கு லக்ஷ்மி இந்த கலசத்துக்கு காலையில ஈவினிங்க்கு ஏற்றிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். மெயினாக ஈவினிங்கில் ஏற்றணும். ஸோ ஒரு 7 விளக்கு ஏற்றி வச்சு லக்ஷ்மி கொடுக்கலாம். ஓகே, என்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலாக அந்த கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்? கலசம் வந்து
கீழே மணை வச்சுட்டு கோலம் போட்டிருக்கேன். கோலம் போட்டுட்டு மேலே ஒரு ரெட் கலர் கிளாத் போட்டுட்டு அப்புறம் கீழே பச்சரிசி, கலசம், சொம்பில் வந்து நீங்கள் தண்ணி, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, ஜவ்வாது பவுடர் கொஞ்சம், அப்புறம் காசு, மஞ்சத்தூள் போட்டுட்டு வேறு என்ன வாசனை பச்சை கற்பூரம். ஓகே, பச்சை கற்பூரம் மெயினாக போடணும். ஸோ 10 டேஸ்க்கு இது வச்சுருப்பீங்க? 10 டேஸ்க்கு. இந்த மேலே இந்த மாலையில் வச்சுட்டு தேங்காயில் மஞ்சள் தடவி வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து லக்ஷ்மி அம்மன் எல்லாமே இது இந்த புரட்டாசி தளியலுக்காக மாவிளக்கு பண்ணதா இல்லை? இது வந்து பெருமாளுக்காக பண்ணது. பெருமாளுக்கு நல்லது. அதுவும் பானகம் காலையில் முடிச்சாச்சு. நல்லபடியாக சாமி கூப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஃபேமிலியோட வந்து நீங்கள் எல்லாம் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப அழகாக வந்துருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம், ரொம்ப வருஷம் அடுத்த வருஷம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். கண்டிப்பாக சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ எங்களை இன்வைட் பண்ணதுக்கு நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். எங்களோட செலிப்ரேஷன் ரொம்ப ஸ்பெஷலாக போச்சு. இல்லாட்டி கொஞ்சம் சிம்பிளாக முடிச்சிட்டோம். சரி, அதனால கொஞ்சம் தடப்படாத நல்லா வந்துருக்கு. ஓகே 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 ஓகே. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் see you. Bye bye.